ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மகளிர் உரிமை தொகை பணத்துக்கு கூடுதல் வட்டி, அரசின் இந்த திட்டம் பற்றி தெரியுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக மாதம் 1000 ரூபாய் என ஆண்டுக்கு ரூபாய் 12,000 வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு தனியாக வங்கி கணக்கு இல்லாத பெண்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் எளிதாக வங்கி கணக்கு தொடங்குவதற்கான வழிமுறைகளை கூட்டுறவு துறை கடந்த ஆண்டு மேற்கொண்டது. அதன்படி லட்சக்கணக்கான பெண்கள் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்கியுள்ளார்கள். இதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்காக கூட்டுறவு வங்கிகளில் 8,20,000 பெண்கள் வங்கி கணக்கு தொடங்கினார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகையாக ரூபாய் 1000 அரசாங்கத்திடம் இருந்து வரவு வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கூட்டுறவுத்துறைக்கு மாதந்தோறும் ரூபாய் 82 கோடி வட்டியில்லா சுழற்சி வருவாயாக வந்து சேர்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு வங்கிகளில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் வைப்பு தொகைகள் தான் கடனாக மற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்பதால் மக்களிடம் இருந்து பெறப்படும் வைப்பு தொகைகளுக்கு வட்டி பணம் வழங்க வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகைக்காக தொடங்கப்பட்ட வங்கி கணக்கில் அரசாங்கம் வழங்கும் உரிமை தொகையானது வட்டியில்லா சுழற்சி நிதியாக எங்களுக்கு மாதந்தோறும் கூட்டுறவு வங்கிகளுக்கு கிடைத்து வருகிறது. இப்படி கூட்டுறவு வங்கிகளில் வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகைக்கு அவர்களின் வங்கி கணக்கில் 4% வட்டி வழங்கப்படுகிறது. அதே நேரம் மகளிர் உரிமை தொகை உள்பட தங்கள் பணத்தை அப்படியே சேமிக்க விரும்பும் பெண்களுக்காக கூட்டுறவு வங்கிகளில் 2023 ஆண்டு நவம்பர் 20 தமிழ் மகள் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் தொடர் வைப்பு தொகை, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் செலுத்துபவர்களுக்கு 8% வட்டி கூட்டுறவுத்துறையால் வழங்கப்படுகிறது. மேலும் ஆண்டுக்கு 8% வட்டி தரும் திட்டம் என்பதால் பெண்களில் 38,420 பேர் தமிழ் மகள் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். இதில் அவர்கள் ரூபாய் 100 முதல் ரூபாய் 500 வரை தொடர் வைப்பு தொகை, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் கட்டி வருகிறார்களாம். இதன் மூலம் அவர்களுக்கு பின்னாளில் கணிசமான தொகை கிடைக்கும் என்கிறார்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள். மேலும் வருகிற 2025 மார்ச் 31 முன்பு மகளிர் உரிமை தொகை பெறும் 8,20,000 பெண்களில் 2.5 லட்சம் பேரை தமிழ் மகள் திட்டத்தில் இணைக்க கூட்டுறவுத்துறை இலக்கு நிர்ணயித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.